அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தையிபத்தன் கசஜரத்தின் தையிபா. இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பெயரடை சொல் ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள். ஜதீதுன் கதீமுன். ஜதீதுன் என்றால் புதியது என்று பொருள். கதீமுன் பழையது. கனியுன் ஃபகீருன். கனியுன் செல்வந்தன். ஃபகீருன் ஏழை. கலிமத்துன் ஷஜரத்துன். கலிமத்துன் என்றால் சொல் என்று பொருள். அரபி இலக்கணத்தில் சொல் என்பதற்கு கலிமத்துன் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. ஷஜரத்துன் என்றால் மரம் என்று பொருள். இந்த இரண்டு சொற்களும் மூடிய தாவில் முடிந்து பெண்பால் சொல்லாக சொல்லப்படுகிறது. தையிபுன் தையிபத்துன். இந்த இரண்டு சொற்களும் நல்லது என்ற பொருளை உடைய சொற்களாகும். தையிபுன் ஆண்பால் சொல்லாகவும் தையிபத்துன் பெண்பால் சொல்லாகவும் சொல்லப்படுகிறது. ஷஜரத்துன் தையிபத்துன் நல்ல மரம். இங்கு தையிபத்துன் என்னும் சொல்லானது பெயரடை சொல் அல்லது அட்ஜெக்டிவ் என்ற நிலையில் வந்துள்ளது. பெயரடை சொல்லும் அது விவரிக்கும் பெயர் சொல்லும் ஒரே அமைப்பை பெற்று வருகிறது. கலிமத்துன் தையிபத்துன் நல்ல சொல் என்று பொருள். தரப யதுரிபு. தரப என்றால் அடித்தான் என்று பொருள். இறந்த கால வினைச்சொல்லாகும். யதுரிபு அடிக்கிறான், அடிப்பான் என்று பொருள். இந்த வினைச்சொல்லை ஆனா ஈனா வகை வினைச்சொல் என்று சொல்லப்படுகிறது. இறந்த கால வினைச்சொற்கள் தரப தரபு. தரப அடித்தான், தரபு அடித்தார்கள். தரப்த தரப்தும். தரப்த அடித்தாய், தரப்தும் அடித்தீர்கள். தரப்து தரப்னா. தரப்து அடித்தேன், தரப்னா அடித்தோம். தரபத் அடித்தாள். இந்த இறந்தகால வினைச்சொற்களை பொறுத்தவரை இந்த மூலச்சொல்லின் நடு எழுத்தான ரா என்னும் எழுத்தானது ஆ குறியீட்டை பெற்று வருகிறது. தரப என்ற வினைச்சொல்லின் முழு வினைச்சொல் வாய்ப்பாட்டை யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஒரு பெயர் சொல்லானது எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையில் வரும்போது கிதாபுன் அல்லது அல் கிதாபு என்ற அமைப்பை பெற்று வருகிறது. ஒரு பெயர் சொல்லானது செய்யப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வரும்போது கிதாபன் அல்லது அல் கிதாப என்ற அமைப்பை பெற்று வருகிறது. ஒரு பெயர் சொல்லானது மின், ஆலா, ஈலா போன்ற இடைச்சொற்களை அடுத்து வரும்போது கிதாபின் அல்லது அல் கிதாபி என்ற அமைப்பை பெற்று வருகிறது. தரபல்லாஹு மசலன்
கலிமத்தன் தையிபத்தன். இங்கு அல்லாஹு என்னும் பெயர் சொல்லானது உ என்ற குறியீட்டில் முடிந்து எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையை குறிக்கிறது. மதலுன் என்றால் உதாரணம் அல்லது ஓமை என்று பொருள். கலிமத்துன் தையிபத்துன் என்றால் நல்ல சொல் என்று பொருள். தரப என்றால் அடித்தான் என்று பொருள். இங்கு அடித்து கூறினான் என்ற பொருளை தருகிறது. அல்லாஹ் ஓர் ஓமையை அடித்து கூறுகிறான். இங்கு மசலுன் கலிமத்துன் தையிபத்துன் என்னும் சொற்களானது தரப என்ற சொல்லிற்கு செய்யப்படுபொருள் என்ற நிலையில் வந்து மசலன் கலிமத்தன் தையிபத்தன் என்ற நிலையில் வந்து அல்லாஹ் ஒரு உதாரணத்தை அடித்து கூறுகிறான். எதற்கு? நல்ல சொல்லிற்கு என்ற பொருளை தருகிறது. ஷஜரத்துன் தையிபத்துன் நல்ல மரம் என்று பொருள். அதற்கு முன்னர் க என்ற ஓர் இடைச்சொல் இணைந்து கஷஜரத்தின் தையிபத்தின் என்றாகி நல்ல மரத்தை போல் என்ற பொருளை தருகிறது. ஒரு ஓமையை அல்லாஹ் கூறியுள்ளான். நல்ல சொல் நல்ல மரத்தை போன்று, அதன் வேர் உறுதியானதாகவும் அதன் கிளை வானளாவியும் அது தன் இறைவனின் நாட்டப்படி ஒவ்வொரு காலத்திலும் தனது கனியை தருகிறது. அல் குர்ஆன் 14:24.